ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு டெலிஷியஸ் மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஃப்ரூட் சாலட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரூட் சாட்னு கூட சொல்லலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் சாட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரூட் சாலடுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான். எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு நியர்பை அவைலபிளாக கிடைக்குதோ நீங்கள் அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். தென் ஒரே ஒரு பொமேகிரானட் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கிரேப்ஸு, 2 பனானாஸ், ஒரு கொய்யாப்பழம், அப்புறம் சின்னதாக ஒரு அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். கூடவே பப்பாளி பழம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட் சாட் செய்கிறதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சை வந்து பீல் ஆஃப் பண்ண போகிறோம். உள்ளே கொஞ்சம் தடிமனாக இன்னொரு லேயர் இருக்கும், அதையும் நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கிளியராக வந்து அதை பீல் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீசஸுமே நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதையும் நான் ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொய்யாப்பழத்தை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பொமேகிரானட் அதை கட் பண்ணிவிட்டு ஸோ அதை பின்னாடி பக்கம் பெரட்டி போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அது மாதிரி இல்லை சின்ன சின்ன துகள்கள் இருக்குல்ல, அதையும் எடுத்துருங்க, இல்லைன்னா கசக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 பனானாஸ் எடுத்திருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு லைட் அந்த கீரல் போட்டிங்கன்னா அழகாக அது பீல் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பப்பாயா எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ பப்பாயா நமக்கு தேவையில்லை. இந்த பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறேன்னா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் கட் பண்ண போகிறேன். நமக்கு எவ்வளோ பப்பாயா தேவையோ அந்த இடத்த மட்டும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்தளவு எனக்கு போதும். ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்திருக்குன்னு. உள்ளுக்குள்ளே சீட்ஸே இல்லை, அது ஏன்னு தெரில. எனக்கு இந்த பப்பாயில் சீட்ஸே இல்லாமல் தான் இருந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரு கிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்னாச்சி பழம், கிரேப்ஸ், ஆரஞ்சு, பனானா, பப்பாயா, ஆப்பிள், கொய்யாப்பழம் 1, அப்புறம் மாதுளம்பழம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொய்யாப்பழம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அன்னாச்சி பழம். நெக்ஸ்ட் வந்து பப்பாயா, பனானா ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் கொஞ்சம், கடைசியாக பொமேகிரானட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் அந்த சாட்டுக்கு தேவையான பேஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு பவுலில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நான் 3 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த மிக்சிங்கில் இருந்து ஒரு பார்ட்டை வந்து நான் தனியாக செப்பரேட்டாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து லைன் டேட்ஸ் ஹனி சிரப் ஆட் பண்ணுறேன். ஒரிஜினல் ஹனி கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து 1 டைப் ஆஃப் சாலட். கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சாலட் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் கலந்துருக்கனால ஒவ்வொரு ஃப்ரூட்லேருந்து ஒவ்வொரு நியூட்ரியன்ட் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சாலட். செகண்ட் ஒன் பார்த்துடலாம். மிச்சம் இருக்க மிக்சிங்லேருந்து நான் இன்னொரு பார்ட்டை தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் டைப் ஆஃப் சாலடில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா மட்டும் ஆட் பண்ண போகிறோம்.
நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இல்லையா ஃப்ரூட் சாலட், அதில் வந்து இந்த மாதிரி சாட் மசாலா மட்டும்தான் தூவி கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சாட் டேஸ்ட் பிடிச்சவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை இதையும் நீங்கள் டயட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிற போர்ஷனை வந்து நான் தேர்ட் பார்ட்டாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொஞ்சமாக ஹனி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா லைட்டாக சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை ஒரு மசாலா சாட்னு கூட சொல்லலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா டேஸ்ட்டுமே இதில் வந்துடும். ஸ்வீட் டேஸ்ட், சோர் டேஸ்ட், ஸ்பைசி டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரெசிபின்னு கூட சொல்ல முடியாது, அந்தளவு ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.